உட்கார வச்சுட்டு யார அப்படி வச்சு கண்ண வாங்காம பாக்குறாங்க? என்னங்க? ஹே என்னங்க திரு? சொல்லுமா. திரும்பி கூட பார்க்காம சொல்லுமாவா? என்னங்க திரு? என்னம்மா? திரும்பி பார்த்து என்னன்னு கேட்காம அங்க யார அப்படி பாக்குறீங்க? சிஸ்டரை பாக்குறேன். என்னது சிஸ்டரை பாக்குறியா? டேய் திரு, என்னம்மா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சிஸ்டரை பாக்குறேன்னு சொல்லுவ? ஏன் சொன்னா என்ன? சொன்னா என்னவா? கை கொடு, கை கொடு. நீ முத கை கொடுக்கவா? இப்ப எதுக்கு? கை கொடுறா, நான் எழுந்து நிக்க. எழுந்து நிக்க போறியா? எதுக்கு? எதுவும் செய்தா? வீட்டுல இருக்க மொத்தம் உட்காரவே முடியல. என்ன என்னம்மா? என்ன செய்து? எனக்கெல்லாம் ஒண்ணும் செய்யல. நீ பாக்குற சிஸ்டர் எப்படி இருக்கான்னு பாக்க போறேன். கை கொடு. நான் பாக்குற சிஸ்டரா? இப்பதானே சிஸ்டரை பாக்குறேன்னு சொன்ன. ஏ லூசு, சிஸ்டர் வாராங்களான்னு பார்த்தேன். வாராங்களான்னு பாத்தியா? ம், இல்ல இல்ல, நீ கூட யாரையோ அங்க பாக்குறியோ நினைச்சேன். நினைப்ப நானே உனக்கு என்னமோ ஏதோன்னு பதறிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டர் வந்தா கேட்கலான்னு பார்த்தா அவங்களையும் காணோம். ஏங்க அவசரப்படுறீங்க? இப்பதானே ஸ்கேன் பாத்திருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் பெரிய டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் சிஸ்டர் நம்ம கிட்ட சொல்ல வருவாங்க. ஓ, லேட் ஆகுமா? ஆமாங்க, நார்மல்னா ரொம்ப லேட் ஆகும். இல்ல ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கூப்பிட வந்துருவாங்க. எமர்ஜென்சியா? வாசுகி, உனக்கு ஏதாவது செய்தா? ஆஹா, எனக்குலாம் ஒண்ணும் செய்யல. இல்லம்மா, அப்போ ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னியே. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இருங்க, உங்க பொண்ணு ரொம்ப சேட்டங்க. ரொம்பவும் தான் துள்ளிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு. துள்ளிக்கிட்டு இருக்காளா? இப்பவும் பாருங்க, ரொம்ப துள்ளிக்கிட்டு ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு தான் இருக்கா. மூச்சு விடவே சிரமமா இருக்கு. ஐயோ, என்னென்னமோ சொல்ற. இந்த சிஸ்டரை வேற காணோம். ஏய் என்னங்க? என்னம்மா? என்ன? அது என்ன சிஸ்டரை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டரை காணும்னு சொல்ல வேண்டியதானே? ஏண்டி, குழந்தை பிறக்க இன்னும் 4-5 நாள் டைம் இருக்கு. இப்போ வலியும் வரல. ஆனா உனக்கு டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஸ்கேன் எல்லாம் பார்த்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற விளையாண்டுக்கிட்டு. இல்ல, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? குழந்தை பெத்துக்க போறது நான் தானே. நீங்க ரிலாக்ஸா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. குழந்தை பிறந்து நீயும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும். அது வரைக்கும் என் மனசும் சரி, நானும் சரி ஒரு நிலையா கண்டிப்பா இருக்க மாட்டோம். இருக்கவும் முடியாதுடி. ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. என்ன என்ன அப்படி பாக்குற? லவ் யூடா. ஓய். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்ல. அது ஏன்னா நீங்க என் பக்கத்திலே இருக்கீங்கல்ல, அதனால எனக்கு ஒன்னும் தோணல. சரிம்மா, பதட்டங்கிறத விட வலி எதுவும் வராம இப்படி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோமா, அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணும், அதான். நீ பக்கத்துல இருக்கேலடா, இங்க 2 பேத்துக்கு என்ன? அதெல்லாம் சூப்பரா இருப்போம். என்னங்க? ஒன்னும் இல்ல. சரி சரி, என்ன பார்த்தது போதும். அங்க சிஸ்டர் வராங்க பாருங்க. ஓய். நிஜமாதாங்க, சிஸ்டர் வராங்க பாருங்க. சிஸ்டர், வசுவுக்கு என்னாச்சு? ஸ்கேன்லாம் பாத்தீங்க? சார், குழந்தை பிறக்க போகுது. என்ன சொல்றீங்க? சார், உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க. குழந்தை பிறக்க போகுதா? இப்போ வா. ஆமா சார். வசுகி வாங்க, மெதுவா எழுந்து வாங்க. எங்கங்க? லேபர் ரூம்க்குங்க. குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்க போகுதா? யாருக்கு? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஐயோ வாசுகி, உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுது. ஐயே, எனக்கு இன்னும் வலியே வரல. நீங்க ஏதோ தப்பா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க வாசுகி, திரு நீங்க தானே? ஆமா. இப்பதானே உங்களுக்கு ஸ்கேன் பார்த்தோம். ஆமாங்க. ஐயோ வாங்குங்க, டைம் போகுது. டாக்டர் உங்களை உடனே உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்போ குழந்தை பிறந்துரும்னு சொல்ல சொன்னாங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? அவளுக்கு வலியே இல்ல. எப்படி? சார், அவங்களுக்கு வலியே இல்லனாலும் குழந்தை தலை திரும்பி குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நீங்க கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா வீட்லயே குழந்தை பிறந்திருக்கும். ஐயோ சார், இப்ப பேச நேரம் இல்ல. டாக்டர் உடனே வாசுகியை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சார், நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர். வீட்ல உங்க அம்மா இல்ல அவங்க அம்மா யாரையாவது சொல்லி வர சொல்லுங்க. அப்புறம் துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லங்க, எதுவுமே எடுத்துட்டு வரல. ஐயோ, இப்ப தேவைப்படுமே. சரி, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க குழந்தை பிறந்தவன போடுறதுக்கு ஒரு நைட்டி, அப்புறம் காட்டன் வேஷ்டி இதெல்லாம் தேவைங்க. கண்டிப்பா உடனே கொண்டு வந்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துல அரேஞ்ச் பண்ணுங்க. சரி சிஸ்டர். வசுகி வாமா. சிஸ்டர், கரெக்டா வந்தீங்களா? எனக்கு தான் குழந்தை பிறக்க போதா? ஐயோ ஆமாங்க, வாங்கங்க உள்ள. திரு. வாசுகி, பயப்படாத. நான் இங்கே தான் இருப்பேன், உன் பக்கத்திலே தான் இருப்பேன். தைரியமா இரு, புரிஞ்சதா? அதெல்லாம் ஓகேங்க. என்ன சொன்னீங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேனீங்கல்ல? ஐஸ்கிரீமா?
இப்பவே வேணும். குழந்தை பிறந்துட்டா அப்புறம் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு சாப்பிட முடியாது. வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டு போய் குழந்தை பெத்துக்கிறேன். சாப்பிட்டு குழந்தை பெத்துக்கிறியா? ஐயோ, டாக்டர் 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும், வேமா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்னன்னா ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை இப்ப கூட்டிட்டு போகல, இங்கே வச்சே குழந்தை பெத்தாலும் பெத்துக்குவாங்க. வாசுகி, திரு ஐஸ்கிரீம் வேணும். அது ஐயே, என்னங்க நான் பேசுறது சீரியஸா 2 பேத்துக்குமே தெரியலையா? குழந்தை இப்ப பிறந்துருங்க. உள்ள வாங்க. திருவண்ணா, உள்ள வர சொல்லுங்க. சரி சிஸ்டர். வாசுகி எழுந்துரு, மெதுவா போ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஓ சரிங்க. வாசுகி எந்திரிச்சிராதீங்க. இருங்க, ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வரேன். அதுல உட்காருங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன். என்னடா இது, எழுந்திருக்க கூட கூடாதுங்கறாங்க. அப்படியா குழந்தை பிறந்துரும்? ஆனா எனக்கும் ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு. பாப்பா வெளியே வர போறாளா? வலி இல்லாம குழந்தை பிறக்குமா? திருவண்ணா, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க உடனே துணி, அவங்களுக்கு நைட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சிஸ்டர். என்னங்க வாரேன். சரிமா. வாசுகி தைரியமா இரு. தைரியமா இருமா. தைரியமா இரு வாசுகி, தைரியமா இரு. என்ன இது, நம்பவே முடியல. உடனே குழந்தை பிறந்துருங்கிறாங்க. முருகா, என் வாசுகி என் குழந்தைய நல்லபடியா இருக்கணும், நல்லா இருக்கணும். முதல்தான் நம்ம அம்மாட்ட, வாசுகி அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நைட்டி துணி வேற கேட்டாங்க, உடனே கொண்டு வர சொல்லுவோம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நகுமோ தீன் சுகமோ. டேய் கண்ணா. சொல்லுமா நந்துக்குட்டி. என்னடா, என்ன பார்வை இது? அது ஒண்ணு இல்ல நந்துக்குட்டி, பக்கத்துல ஒரு டீ கடையில செம்ம சாங் போய்கிட்டு இருக்கு. ஓஹோ, பாட்டு கேக்குறதுக்காக இங்க வந்திருக்கியா? ஐயய்ய, வந்தது உன்னை பார்க்கதான். பாக்கவா? இல்ல பேசமா. டேய் அறிவு கட்டவனே, ஏன்டா இப்படி பண்ற? வீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டியா? இப்படி நடு ரோட்ல வந்து உட்கார வச்சிருக்க. தப்புமா, ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்ன அடிக்கடி பொண்ணு வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. யார் சொன்னா? யார் சொன்னா என்ன, சொல்லலாட்டி என்ன, நான் நல்லதுக்கு சொல்றேன். டேய், ஓ நல்லத நீ ஏன் வெச்சுக்கோ. நானா தனியா மீட் பண்ணலாம் வா, நான் கூப்பிட்டேன். எருமை, வீட்ல அப்பா அம்மா இருக்க மாத்திரம் தான் கூப்பிட்டேன், வர வேண்டியதானே? என்ன நந்துக்குட்டி, அங்க அடிக்கடி வந்தா மாப்பிள்ள கெத்து போயிடும். உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர போறேன். உங்க அப்பா அம்மனுக்கு மாப்பிள்ள கெத்த காமிக்கணும்ல. என்னடா திமிரா? நந்துக்குட்டி, அடி வாங்குவ பாத்துக்கோ. நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்கா? ஓ இருக்கே, அதனாலதாமா இப்ப இருந்தே மாப்பிள்ள துடுக்க காமிக்கிறேன். இப்படியே மெயின்டைன் பண்ணேன்னு வச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சதும் முடிஞ்சதும் மாப்பிள்ள கிட்ட கேட்டுதான், அதான் என்கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா செய்வாங்க. எப்படி? ரொம்ப கேவலமா இருக்குடா. கேவலமா இருக்கா? ஆமாண்டா கிறுக்கா. அது என்னடா, அது என்ன? கல்யாணம் முடியுங்கள ஓவரா பண்ற? இல்ல என்கிட்ட தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. எங்க அப்பா கிட்ட மட்டும் என்ன? அது சொல்லுடா. ஏண்டா எங்க அப்பா கிட்ட ஓவரா திமிர் பண்ற? அது ஒன்னில நந்துக்குட்டி, எப்படியும் உன்கிட்ட என் திமிர காமிக்க முடியாது. உனக்கு அடங்கிதான் போனோம். அது எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கெத்தா இருந்துக்கிட்டா உங்க அப்பா நினைச்சுக்குவார்ல, மாப்பிள்ள ரொம்ப கெத்தானவரு, வீரமானவரு, பயங்கர தைரியம், சூப்பர் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கோம் அப்படின்னு உங்க அப்பா அப்பா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவாங்கல்ல, அதான். டேய் கண்ணா, இப்போ நீ கெத்தான வேண்டாடா. எனக்கு அடங்கி போறேன்னு சொல்லாத. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்காக இறங்கி போற. அப்புறம் நானும் நீ கெத்தா இருக்கிற பங்குக்கு எங்க அப்பா கிட்ட உன்னை பத்தி பெருமையா மாப்பிள்ள அப்படி இப்படின்னு பேசுறேன். அந்த கெத்த அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நந்துக்குட்டி, டேய் அதெல்லாம் இருக்கட்டும். நான் இங்க எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்குமா? நேத்து வீட்டுக்கு வந்தேல, அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுனாங்களே. ஆமா, என் அப்பா அம்மாட்ட பேசிட்டு கல்யாண டேட் எல்லாத்தையும் சொல்ல சொன்னாங்க. அப்பா அம்மாட்ட பேசிட்டியா? பேசிட்டேமா, நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு இருக்காங்க. திரு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். திரு கிட்ட பேசிட்டு திருவ தான் உங்க வீட்ல வந்து பேச சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாளா சொல்லிடுவாங்க. ஓ சரி சரிடா. சரி ஓகேவா, கிளம்பலாம். நந்துமா, அவ்வளவுதானா? இதுவே ரொம்ப லேட். நடு ரோட்ல இவ்வளவு நேரமே அதிகம். பேசணும்னு ஆசைப்பட்டா வீட்டுக்கு வா. எதுக்கு உங்க அப்பா கிட்ட பேசவா? டேய் சரி, கோதாவரி புருஷர் மாதிரியே நீயும் கோபப்படாத. 2 நாள்ல வீட்டுக்கு வாரேன். ஒன்னிலாம் ஏறுமா மாடு. சரி வா, என்ன வீடு வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ. வாமா. இரு தம்பி. அத்தை வாங்க அத்தை, ஏன்னா உடனே வந்துட்டீங்க? இல்ல தம்பி, நீங்க போன் பண்ணும்போது ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். என்ன தம்பி, உடனே குழந்தை பிறந்துரும் நீங்க? ஆமா அத்தை, அப்படிதான் சொல்லி வாசுகிய கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா தம்பி, வாசுகிக்கு வலி எதுவும் இல்ல அத்தை, இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும் சொன்னாங்க. அப்படியா? சரி நல்லபடியா குழந்தை பிறக்கும். அத்தை மாமா
சரி சரிங்க அத்தை. அடுத்த சிஸ்டர் எதுவும் வந்தாங்களா தம்பி? டாக்டர் யாரையும் பாத்தீங்களா? இல்ல இன்னும் யாரும் வரல அத்தை. இப்பதான் 2 நிமிஷம் தான் ஆகுது உள்ள கூட்டிட்டு போய். ஓ அப்படியா? வாசுகி தைரியமா இருடி, நல்லபடியா குழந்தை பிறந்துரும். கடவுளே என் பிள்ளைக்கு தைரியத்தை கொடு. அபிக்குட்டி என் தங்கம், அவ்வளவு அழகா இருக்கீங்க. பாப்பாக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி ஓகே, இந்த Dress மாத்தலாம். பாப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இத போட்டுட்டு போ. என்ன மாத்தணுமா? பாப்பா இனி தூங்க தானே போற, நைட் ஆயிடுச்சுல, அதனால இந்த Dress மாத்திடலாம். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது போட்டுக்குவோம். அம்மா பாப்பாவுக்கு இது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் போட்டு பார்த்தேன். பாப்பாக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா லட்டு குட்டி பாத்தியா, இந்த வீட்ல நம்ம 2 பேத்தையும் மட்டும் தனியா விட்டுட்டு பாட்டிமா கோவிலுக்கு போயாச்சு. உங்க அப்பா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. அதை விட உன்னோட ஸ்வேதா அத்தை வேலை முடிச்சிட்டு சீக்கிரம் வரேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் வரல பாரு. எல்லாரும் வரட்டும், சண்டை சொல்லிடலாம். சண்டை சொல்லிடலாமா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு 3 பேர் கூடயும் சண்டை தான். ஓகேவா? சிவானி, ஸ்வேதா வா, ஒன்னதான் இன்னும் காணுமேன்னு பாத்துட்டு இருந்தேன். இங்க பாரு, அபிக்குட்டிக்கு இந்த Dress எப்படி இருக்கு? வாவ் சூப்பர், அபிக்குட்டி ரொம்ப அழகா இருக்கு. சிவானி சொல்லு ஸ்வேதா. சிவானி, வாசுகிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஸ்வேதா என்ன சொல்ற? இடுப்பு வலி இருந்துச்சா? இல்ல சும்மா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா உடனே குழந்தை பிறந்துரும்னு சொல்லி அங்க இருக்க சொல்லிட்டாங்களாம். இப்போ குழந்தை பிறந்துரும் திரு சக்திக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா சிவானி. பாட்டிமா எங்க? அவங்க பக்கத்துல ஏதோ கோயிலுக்கு போறேன்னு போனாங்க. ஐயோ அப்பனா நான் அபிக்குட்டியும் தூக்கிட்டு. ஸ்வேதா நீ கிளம்பிட்டியா? ஆமா சிவானி, சக்தி வந்தாச்சு, அதான் உன்னையும் கூட்டிட்டு வரலான்னு. ஐயோ பாட்டிமா எப்ப வராங்கன்னு தெரியல. நைட் டைம்ல அபிக்குட்டிய கூட்டிட்டு. சிவானி நீ வேணா பாப்பா கூட இங்கே இரு, நானும் சக்தியும் போயிட்டு உனக்கு கால் பண்றோம். குழந்தை பிறந்துச்சுன்னா சக்தியை கூப்பிட வர சொல்றேன், இல்லாட்டி அப்புறம் பாத்துக்கலாம். சரி ஸ்வேதா, சக்தி அண்ணாவும் வந்தாச்சு, நீ கிளம்பு. குழந்தை பிறந்ததை எனக்கு கால் பண்ணி சொல்லு. சக்தி அண்ணாவையும் கூப்பிட வர சொல்லு. கண்டிப்பா சிவானி. பாத்து இரு, பாட்டிமா வந்ததும் நம்ம வீட்டுக்கு வா. சரி ஸ்வேதா. ஸ்வேதா சொல்லுமா. அங்க போனதும் வாசுகி தைரியமா இருக்காளா? எப்போ குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டு என்கிட்ட சொல்லு, உடனே கால் பண்றேன். சரி ஸ்வேதா. அபிக்குட்டி என்னம்மா? அது ஒண்ணு இல்லடா தங்கம், ஒன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது. இப்போதாமா. ஸ்வேதா அத்தை குழந்தை பிறந்ததும் சொல்லுவாங்க, அப்புறம் நாம போய் பார்க்கலாம். சரிடா கண்ணு, உன்னையும் கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போக? ராம். லட்டுமா, என் தங்கத்துக்கு அழகா இருக்கு Dress. வாவ் சூப்பரா, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி புது Dress. சரி அம்மாவா அந்த Dress வாங்கி கொடுத்தாங்க? ஓ மாமா வாங்கி கொடுத்தாங்களா? ஆமாண்டா, ரொம்ப கரெக்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்கு. வந்ததா அம்மாவை பாக்குறது இல்ல, குழந்தைய தான் பாக்குறது. நல்லா பாரு ராம், நான் கிளம்புறேன். அபிக்குட்டி அம்மா கிளம்புறேன், நாளைக்கு வரேன். சிவானி. சொல்லு ராம். என்ன கிளம்புற? அதான் நீ வந்துட்டியே, பாப்பாவா பாத்துக்கோ. அப்புறம் பாட்டிமா பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்ததும் எல்லாரும் சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். ஓய் நான் கிளம்புறேன். சிவானி. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சாரிமா. ஓகே சொல்லு ராம், எதுக்கு கூப்பிட்ட? என்ன உடனே கிளம்புற? அது ராம், வாசுகி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம். ஸ்வேதா இப்பதான் சொல்லிட்டு போனா. அப்படியா? எப்போ குழந்தை பிறக்குமா? எதுவும் சொன்னாங்களா? இல்ல ராம், உடனே குழந்தை பிறந்துரும் திருவண்ணா சொன்னாங்கன்னு ஸ்வேதா சொன்னா.
நான் எப்ப என்னன்னு அவ ஹாஸ்பிட்டல் போய் ஃபோன் பண்ண அப்புறம் தான் தெரியும். ஓகே ஓகே ஃபோன் பண்ணதும் சொல்லு. நாம ஆனா கிளம்பலாம். நாமனா? நாம 3 பேரும் தாமா. போலாமா? போலாம். ஓகே ஓகே, ஸ்வேதா கால் பண்ணதும் சொல்றேன். ம். அப்புறம் சிவானி, சொல்லு ராம். டென்ஷன்லாம் குறைஞ்சதா? டென்ஷனா? என்ன அது? அதான் காலையில இருந்து உங்க அம்மாட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தியே, அதெல்லாம் இப்போ ஓகேவா? ஓகே ராம். வந்த அபிக்குட்டி கூட பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேன். மறந்துருமா? பேசுறதெல்லாம் காலையிலே பேசிட்டு வந்துட்ட. இனி அதை பத்தி யோசிக்க கூட செய்யாத. ஓகேவா? ஏன்னா காலையில அவ்வளவு டென்ஷனா கவலையா இருந்து நான் உன்னை பார்த்ததில்ல என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம். அதனால இனிமேல் அதெல்லாம் வேண்டாம். சரி ராம். நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நம்ம 2 பேருக்கு நம்ம லட்டுமா. ஓகேவா? லைஃபா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ராம். ம் ஓகே. ஆனா சிவானி, சொல்லு ராம். என்ன நல்லா பாத்துக்குவேல? ம், சொல்லு. அதெல்லாம் பாத்துக்க முடியாது. என்னம்மா? நீ என்ன குழந்தையா ராம்? ராம், எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இனிமேல் எனக்கு அம்மா அபிக்குட்டி, அவளுக்கு அம்மா அண்ணா. அப்படித்தான் எங்க அம்மாட்டே சொல்லிட்டு வந்தேன். அதனால நான் தேவையில்லை. அப்படி இல்ல, உன்னாலதானே எனக்கு அபிக்குட்டி கிடைச்சா, அதனால உன்னையும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கிறியா? ம், ஏய், உன்னை நம்பித்தான் நான். சீரியஸா சிவானி, நானும் அபிக்குட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். இதையே எத்தனை தடவை சொல்லுவ? ம். காதல் பொய் என்று சொல்லி உன்னை காணும் வரை கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை கங்கை நீரின் சுவை கடல் சேரும் வரை காதல் சுவை ஒன்றுதானே காற்று வீசும் வரை. பாலா. என்னங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் பாலா. பொண்ணு இல்லங்க, இன்னும் குழந்தை பிறக்கல. டாக்டர் யாராவது வந்தாங்களா? கேட்டீங்களா? திரு ஏதாவது சொன்னாங்களா? ஐயா இல்ல மாமா, 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும்னு சொன்னாங்க. இன்னும் ஆனா ஒண்ணும் சொல்லல. 10 நிமிஷம் ஆயிடுச்சா? இப்போதான் மாமா சொல்லிட்டு போய் இப்போதான் 10 நிமிஷம் ஆகுது. ஓ அப்படியா? என்னங்க? என்ன பாலா? என்னங்க, வலியே இல்லையா? ஆனா குழந்தை பிறந்துரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க. வாசுவிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துரும்ல? அதெல்லாம் நல்லபடியா பிறக்கும். எதையாவது யோசிக்காத, எல்லாம் நல்லதே நடக்கும். இல்லங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஆக ஆக என்னமோ மாதிரியா இருக்கு. என் பொண்ணுக்கு இது தலை பிரசவம், வலியும் இல்ல. என்னமோ ஏதோ ரொம்ப பயமா இருக்குங்க. வாசுகி மா, நீங்க தாமா எனக்கு குழந்தையா வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்லபடியா வாங்கம்மா. என் வாசுகி நீங்களும் நல்லா இருக்கணும். திரு, மா. என்னையா வாசுக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்ன இல்லம்மா. ஓ, மதினி, 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும்னு சொன்னாங்களாம். ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல. டாக்டர் சிஸ்டர் யாரும் வந்து எதுவும் சொல்லவும் இல்ல. ஓ அப்படியா? அதெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கும். இரு அப்பா, ஒன்னும் இல்லையா, பொறுமையாரு. டாக்டர் 10 நிமிஷம் சொல்லலாம், ஆனா மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் எப்போன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நல்லபடியா குழந்தை பிறக்கும், பொறுமையாரு. சரிங்கப்பா. வாடா. டாக்டர்ஸ் யாராவது வந்து பேசினாங்களாடா? இல்ல சக்தி, இன்னும் யாரும் வரல. உள்ள போய் இப்பயும் 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் யாரும் வரல. சரி சரி, வெயிட் பண்ணு. இல்லடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வாசுகி எப்படி? டேய், நீ தான் ஒரு மாதிரியா இருக்க. உள்ள நீ தைரியமா தான் இருப்பாங்க. ஆமா திரு, வெயிட் பண்ணலாம். சீக்கிரம் குழந்தை பிறந்துரும். சரிம்மா. டேய் திரு, குழந்தை பிறந்துருச்சுடா. வாசுகி. பாப்பா என்ன அழுகிறா? ஆமா மதினி, ஆனா வாசுகி அதெல்லாம் நல்லா இருப்பா பாலா. பெரியமா, என்ன குழந்தையா இருக்கும்? தெரியலையேடா, வீட்டுல ஃபுல்லா பாப்பா பாப்பான்னு சொல்லி எப்படி அழுகுறா பாருன்னு நானும் பாப்பாங்கிற எண்ணத்திலே சொல்றேன். தெரியலடா, இரு இப்ப வந்து சொல்லிடுவாங்க. உடனே சொல்லிடுவாங்களா? சொல்லிடுவாங்கடா. சரி சரி.
சக்தி, பியூட்டிமா. பாப்பா அழுகைய பாரு. பிறந்ததும் இப்படி அழுகுறா. ஆமாமா, நானே இப்பதான் பிறந்த குழந்தை முத அழுகிறத கேக்குறேன். ஓ, நீயுமா? ம். கண்மணி, நீதான் வந்திருக்கியா? கண்டிப்பா நீதான் வந்திருப்ப. என் கண்மணி தான் வந்திருப்பா. டேய் தங்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் பொண்ணு அம்மாவாயிட்டா, என்ன தாத்தாவாக்கிட்டா. திருவண்ணா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மா, அம்மா, எனக்காக என் குழந்தையா நீ வந்திருக்கியா? சிஸ்டர், என் வாசுகி. ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணா. மா, நார்மல் டெலிவரி தானே? ஆமாமா. ரொம்ப ஆச்சரியமா. வலியே இல்லாம குழந்தை பெத்துக்கிட்டாங்க. வலி இல்லாமையா? எப்படிமா? அதாமா எங்களுக்கே தெரியல. ஸ்கேன் பார்த்ததுல பேபி வெளியே வர மூவ் ஆயிடுச்சு. அதனாலதான் வேகமா நாங்க லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போனோம். இப்பதான் 15 நிமிஷத்துக்கு முன்ன தான் கூட்டிட்டு போனோம். இன்ஜெக்ஷன் போட்டதும் அவங்களுக்கு கடைசி வலி வர ஆரம்பிச்சிருச்சு. 5 மினிட்ஸ்ல பாப்பாவும் பிறந்துட்டா. ஓ, அப்படியா? ரொம்ப நன்றிமா. இருக்கட்டுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் நைட்டி துணி இதெல்லாம் கேட்டிருந்தேன். இதோ எடுத்தாரேம்மா. கொடுங்க சார். சிஸ்டர், நான் வாசுகியவும் பாப்பாவையும். வெயிட் பண்ணுங்கண்ணா. பாப்பாவை இப்ப தூக்கிட்டு வந்துருவேன். வாசுகியை பார்க்க ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். சரிங்க. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, இத வந்துறேன். சரிம்மா. டேய் திரு, மா, என் மருமகளை தினம் நடக்க வைக்கிறேன், மாடிப்படி ஏற வைக்கிறேன்னு அவ நடந்து நடந்து மாடிப்படி ஏறி இறங்கி பாரு, வழியே இல்லாம குழந்தை பிறந்துருச்சு. நல்லது தானம்மா. நான் ஆரம்பத்திலே அவட்ட சொன்னேன், இருந்து கஷ்டப்பட்டுட்டா கடைசியா அது கஷ்டமா இருக்காதுன்னு. அதுபடியே நடந்துருச்சுல. ஆமாண்டா. டேய் திரு, அதெல்லாம் இல்ல. நீ நடக்க வைக்காம இருந்தாலும் அசுகிக்கு இந்த மாதிரி தான் குழந்தை பிறந்திருக்கும். அது என்ன அப்படி? ராதா, பிறந்திருக்கிறது கண்மணி. கண்மணி வரும்போதே நம்ம மருமகளை கூட கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வாசுகியும் கஷ்டப்படுத்தாம பிறந்து வந்திருக்கா. மா, பெரியப்பா, உண்மையாவ சொல்றீங்க? ஆமா சக்தி, என் கண்மணி எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்தினதில்ல. அதே மாதிரிதான் இப்பவும். பெரியப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு தெரியல, ஆனா கேட்க சந்தோஷமா இருக்கு பெரியப்பா. உண்மைதாயா, எல்லாம் நம்ம மனசுதான். நான் முழுசா நம்புறேன். பெரியப்பா, திருவும் ரொம்ப முழுசா நம்புவான். உண்மைதானே திரு? உண்மைதான் சக்தி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி சரி, எல்லாரும் நம்புறீங்கல்ல, இனி கண்மணி அம்மாவுக்கு மரியாதை கொடுப்போம். பாப்பாவையும் நீங்க நாங்க தான். சரியா? சரியா சொன்ன சக்தி. இல்லாட்டி அப்பாவும் மகனும் சண்டைக்கு வந்தாலும் வருவாங்க. ஆமா பெரியமா, அதுக்குதான் முன்னக்கூடியே சொல்லிட்டேன். திருவண்ணா, இந்தாங்க உங்க பொண்ணு. இந்தாங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாசுகிய நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். அப்பா வந்து பாருங்க. சரிம்மா. ஓகேனா? குழந்தைய பத்திரமா பிடிச்சுக்கோங்க. வா, குழந்தை எம்புட்டு அழகா இருக்கா பாரு. உங்க அம்மா மாதிரி தாயா இருக்கா. வா. ஆமா திரு, உங்க அம்மா மாதிரியே இருக்கா. திரு எப்படி முழிச்சு முழிச்சு பாக்கா பாரு. ஆமாமா. பாப்பா, அப்பா, அப்பாடா நானு. என் கண்மணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் நான் உயிரோட வாழ்ந்ததுக்கு இதுதான் காரணமா? நான் திரும்ப பாக்குறதானா? சந்தோஷமா இருக்கு கண்மணி, ரொம்ப சந்தோஷம். பாலா, போ உன் பேத்திய பாரு, எம்முட்டு அழகா இருக்கானு. ஆமா மதனி, இங்க பாருங்க எப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறானு. ஆமா பாலா. என்னங்க, இங்க வாங்க. என் தங்கம் பெத்த தங்கம். அம்மு, அம்முக்குட்டி, இங்க பாரு, தாத்தாவை பாரு. அம்முமா, மாமா சவுண்ட கவனிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா திரு, என்ன முழிச்சு முழிச்சு பாக்குறா. ஆமா மாமா. ஏய் குட்டி தங்கம், இங்க பாரு, உன் சித்தி வந்திருக்கேன். நான் தான் உன் சித்தி. பாப்பா கேக்குதா? சித்திய ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்வேதா, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கவா. திரு, அப்படியே சித்தப்பாவையே ஞாபகம் வச்சுக்க சொல்லு. சொல்லிடுறேன் சக்தி. எங்க பாப்பாவை கையில கொடுத்ததுல இருந்து
பாப்பாவை தவிர்த்து உன் பார்வை எங்கேயும் போகல. ஆமா ஆமா, எதிர்பார்த்த பொக்கிசம்ல அதான். திருவண்ணா, சொல்லுங்க சிஸ்டர். வாசுகியை நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. எல்லாரும் மொத்தமா போய் பார்க்காதீங்க, ஒவ்வொரு ஆளா போய் பாருங்க. திருவண்ணா, குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட காமிச்சிருங்க. சரிங்க சிஸ்டர். திரு போயா, நீ போய் பார்த்துட்டு வா, அப்புறம் நாங்களாம் போய் பார்த்துக்கிறோம். சரிங்க மாமா. போ திரு, பாப்பாவை வாசுகி கிட்ட காமி. சரிங்கப்பா. சமந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் அக்கா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன். சொல்லுங்க மாணிக்கம், நானும் எல்லாருக்கும் சொல்றேன். சக்தி, பெரியப்பா, சக்தி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா, எல்லாருக்கும் கொடுப்போம். அப்புறம் நாளை காலைல நம்ம ஆபீஸ் ஆள் எல்லாருக்கும் சாப்பாடு விருந்தே வைக்கிறோம். அதுக்கு என்னென்ன ஏற்பாடோ எல்லாத்தையும் பாரு. சரிங்க பெரியப்பா, உடனே எல்லாத்தையும் பாக்குறேன். அப்புறம் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல் சுத்தி எல்லாரும் பாக்குற எல்லாருக்கும், கண்ணில் படுற எல்லாருக்கும் ஸ்வீட் கூடியா? பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன், ஊருக்கே வாங்கி கொடுத்துருவோம். சரியா? என்னங்க, சொல்லு ராதா. சாதனாவை தனியா விட்டுட்டு வந்தோம், போங்கங்க. அவளை போய் ஒரு எட்டு கூட்டிட்டு வாங்க. சரி ராதா, நான் போறேன். சிவானி, பெரியப்பா இப்பதான் கால் பண்ணேன், பாப்பா பிறந்திருக்குன்னு. சிவானி ராம் கூட வாரேன்னு சொன்னா. ஓ சரி சரி, சரியா, நான் போய் சாதனாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி பெரியப்பா, நீங்க போங்க. ஸ்வேதாமா, சக்தி, நீ இங்கே இரு, நான் போய் ஸ்வீட் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். சரி சக்தி. என்னங்க? என்ன, நான் போய் சஞ்சனாவை கூட்டிட்டு வரணுமா? ஆமாங்க. உடனே கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வாசுகி, என்னங்க? பாப்பா, நமக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க. ஆமாமா, இங்க பாரு, நம்ம குழந்தைய பாரு. நீங்க நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கான்னு பாருங்கனே. என்னங்க, முடியெல்லாம் பாருங்க, பாப்பாக்கு நிறைய முடி இருக்குல. ஆமாமா. வாசுகி, சொல்லுங்க. நீ நல்லா இருக்கேலமா? ரொம்ப கஷ்டப்பட்டியா? வலிய தாங்கிக்கிட்டியா? சொல்லுமா, ரொம்ப சிரமப்பட்டியா? இல்லங்க, கஷ்டமே இல்லங்க. பாப்பா என்ன கஷ்டப்படுத்தாம அழகா வந்துட்டா. என்னங்க, எதிர்பார்க்கவே இல்ல. பிரசவ வலி எப்படி இருக்கும்? நிறைய படிச்சிருக்கோம்லங்க, ஆனா நான் ரொம்ப கஷ்டப்படலங்க. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்ன 5 நிமிஷம் தான் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒண்ணும் தெரியல, பாப்பா அழுகுற சவுண்ட கேட்டதும் அந்த கஷ்டமும் இல்லங்க. வாசுகி, என்னங்க? சொல்லுமா. நீங்க கேட்ட மாதிரி உங்க அம்மாவை பெத்து கொடுத்துட்டேன். ஆமா வாசுகி, என் அம்மா. சாமி, எங்க அம்மா வந்தீங்களா? உங்க பிள்ளைய பார்க்க வந்தீங்களா? ஆமா திரு, அவங்க பிள்ளைய பார்க்க உங்களுக்கு குழந்தையா வந்திருக்காங்க. உண்மைதான் வாசுகி, என் அம்மா என்னை விட்டுட்டு போனதோ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு யாருக்கும் தெரியாது. தனிமையில உட்காந்து எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? திரும்ப அவ்வளவுதான், என் அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் குழந்தை ரூபத்துல. வாசுகி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் எதிர்பார்க்காத நேரத்துல. நம்ம இன்னும் டெலிவரிக்கு 4 நாள் இருக்கு, 5 நாள் இருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமாங்க. பாரு, எதிர்பார்க்காம நம்ம பாப்பா வந்திருக்காங்க. ஆமாங்க. பாப்பா, எனக்காகவும் அம்மாவுக்காகவும் வந்த சாமி நீங்க. என் குழந்தைய நான் தூக்கி வச்சிட்டு இருக்கேன். வாசுகி, இங்க பாரு, நான் பேச பேச என்ன பாக்குறா. ஆமாங்க. சிரிப்பினிலே மெய் மறப்பேனே, சொர்ணமே என் சொர்ணமே, உன் கண்ணீரை தினம் துடைப்பேனே, சர்வமே என் சர்வமே, ஓ உச்சிதனை முகர்ந்து உனக்கெனவே இருப்ப, என் உயிரது போனாலும் அருகினில் தான் கிடப்ப. ஜோ 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 மைவிழியே, ஜோ 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 மான்விழியே. சொல்லுமா. அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் அப்பவே வந்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? ஆமாமா, நம்ம 2 பேரோட அப்பா அம்மா அப்புறம் சக்தி ஸ்வேதா வந்துட்டாங்க. பாப்பாவையும் பார்த்துட்டாங்க. உன்னை பார்க்க ஒவ்வொரு ஆளா வரணும்னு சொன்னாங்களா, அதான் பாப்பாவை காமிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஏங்க, பாப்பாவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் கையில வாங்குனீங்களா? ஆமாமா, சிஸ்டர் என்கிட்ட தான் கொடுத்தாங்க. என்னம்மா? இல்லங்க, நான் கன்சீவ் ஆனதுல இருந்து என்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டீங்க. அப்பெல்லாம் நினைப்பேங்க,
நமக்காக இவ்வளவு செய்யறாங்க, இவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பா பொண்ணு பிறக்கணும். அந்த பொண்ணை முத உங்க கையால தான் வாங்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பேங்க. அதே மாதிரி பாப்பா பிறந்து நீங்களே ஃபர்ஸ்ட் கையில வாங்கிருக்கீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாசுகி, அப்பாவை ஃபர்ஸ்ட் கையில வாங்கினதும் அது எப்படி சொல்றது? சொல்லுவாங்கல்ல, பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுமா. ஏ லூசுங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு. லூசு மாதிரி யோசிக்காதீங்க. என்ன சிரிக்கிறீங்க? திட்டுறேல? ஆ திட்டு திட்டு, நல்லா திட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏன் அம்மா உன்னை கேட்பாங்க, ஏன் புள்ளைய திட்டுவியான்னு. ஐயோ, ஆமா ஆமா, கேட்பாங்க. நானும் என்னோட பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அதான் உங்க அம்மாவோ உங்களை வேணா நல்லா திட்டுவோம், அடிப்போம். உங்க கூட சேர்ந்துக்கிட்டலாம் எந்த காரியமும் நடக்காது. ஏய், பார்க்கலாமா? பார்க்கலாமே. போட்டி போடாத, தோத்து போவ. அப்புறம் நீ வருத்தப்படுறதை விட நான் தான் வருத்தப்படுவேன். எதுக்கு? ஏய், ஏன் பொண்டாட்டி தோத்துட்டா எனக்கு தானே கஷ்டம். அப்பா முடியலப்பா, நானே கைய கால அசைக்க முடியாம படுத்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியெல்லாம் தலையில வைக்காதீங்க, தள்ளி கூட விட முடியாதுல. ஓய் வாசுகி, எதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கா? எழுந்து உட்கார, இதெல்லாம் நீயா செஞ்சிடுவியா? எழுந்தெல்லாம் உட்காந்துருவேன், ஆனா ஒரு ஆள் கை பிடிக்கணும், அதுவும் நீங்க தான். தாராளமா, உங்க 2 பேர் பக்கத்திலே தான் இருப்பேன். இதை விட சந்தோஷம் எனக்கு ஒண்ணு இல்ல. சரிம்மா, பாப்பாவை இங்க பக்கத்துல படுக்க வைக்கிட்டா? என்னங்க, பிறந்ததும் அப்படி கத்துனா, இப்ப பாருங்கனே எவ்வளவு சமத்தா அழுகாம. பிறந்த குழந்தை தூங்கும். உங்க பொண்ணை பாருங்க, தூங்காம எப்படி முழிச்சு பாத்துட்டு இருக்கானு. யார்கிட்ட இருக்கிறா? அப்பா கிட்ட இல்ல, அதனால அழமாட்டா. ரொம்ப என்ன கொஞ்சம் பெருமை அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா ஏன் பொண்ணு இல்ல. சரி, என்ன பண்ண, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, பாப்பாவை கீழே படுக்க வச்சுட்டு உன்னோட அம்மாவை வர சொல்றேன். நீ என்ன பண்றியோ ஏதோன்னு வெளியே சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. உன்னை பார்த்தாதான் அவங்களுக்கு திருப்தி. வர சொல்றேன். சரிங்க. என்னங்க, அப்படியே அப்பாவையும் வர சொல்றேன். என்னங்க, பாப்பாவுக்கு குட்டி காட்டிருக்கோம், அதுல படுக்க வைங்க. இல்ல, ஒரு ஆர்வ கோளாறுல தூக்கி கையில வச்சுக்கிட்டேன். ஆனா படுக்க வைக்கிறது எப்படின்னு. அம்மாவை கூப்பிடுங்க. சரிம்மா. ஜோ 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 மை விழியே, ஜோ 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 மான் விழியே.